இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆத்மலிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து ஒரு மலையடி உரத்தில் இருக்குது. கார் பைக் எல்லாம் போகலாம். நடந்து கூட போகலாம். மெயின் ரோட்லேருந்து நடந்தும் போகலாம். இதுக்கு பஸ் இருக்குது. அது வந்து பஸ் நம்பர் 32 டவுன் பஸ்ஸு. கோயில் அடைஞ்சால் பெரிய கோயில் மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஒரு கார் கொட்டகை மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளார தான் லிங்கம் இருக்குது. கிட்டத்தட்ட 12 அடி வரைக்கும் இருக்கும். அங்கேருந்து பார்த்தோம்னா ஏற்காடு மலை எல்லாமே அழகாக தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் போகிறப்போ பூட்டி வச்சுருந்தாங்க. அதனால் கேட் கம்பி வழியாக தான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சது. பாருங்கள், இது வந்து ஏற்காடு மலை. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பனி மூடி இருக்குது. பக்கத்துலேயே அம்பாள் இருக்காங்க. அதுவும் வந்து தகரம் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. இன்னும் கோயில் பிரம்மாண்டமெல்லாம் எதுவும் கட்டலை. இது கிட்டத்தட்ட 4-5 வருஷம் மேலேயே இருக்கும் கோயில் கட்டி. ஒருத்தர் தான் கட்டியிருக்கார் இது. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் திறப்பாங்க. நாங்கள் போனது 11 மணி காலையில். அப்போயே வந்து பூசாரி காணோம். ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல. இங்கேருந்து பார்த்தாவே நல்லா அழகாக இருக்குது இடம். நல்லா பச்சை பசேல்னு. இந்த அக்டோபர் மாதம் வந்ததால் மழை சீசன் வேறு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே ஏற்காடு மலை தான். சேர்வராய்ஸ் ஹில்ஸ் தான் இது. பைக் கார் பார்க் பண்ணலாம் வெளியவே. உள்ளேயே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கார், முருகர், அப்புறம் எதிரில் நந்தி இருக்காங்க. அவ்வளோதான். வேறு எந்த சிற்பமும் இங்கே இல்லை, சிலையும் இல்லை. எந்த பில்லர் கூட கிடையாது. எல்லாமே இந்த ஷீட் தான் போட்டிருக்காங்க. இந்த கோயில் வரணும்னா ஆத்தூர் வழியாக வந்தோம்னா ஐதேப்பட்டினம் ரயில்வே கேட்டில் இறங்கணும். அங்கேருந்து சேலம் 32 எண் கொண்ட பஸ்ஸில் ஏறி சுந்தரராஜன் காலனின்னு இருக்கும். அந்த சுந்தரராஜன் காலனியில் இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து வரணும். சேலத்துலேருந்து வரவங்க டைரெக்டாக 32 பஸ்ஸு ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் டவுன் பஸ்ஸில் ஏறி இங்கே வந்துடலாம் சுந்தரராஜன் காலனியில். இந்த சுந்தரராஜன் காலனி எங்கே இருக்குன்னா சேலம் வலசையூர் இருக்கும். அது அரூர் ரோட்டில் இருக்குது. இந்த வலசையூர் தாண்டினோடனே அடுத்த ஸ்டாப்பிங் தான் இது. இது வழியாக தான் நம்ம போகணும். உள்ளே போகணும்னா மெயின் ரோட்டில் செங்கல் சூளை தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வேறு எந்த நேம் போர்டு எதுவுமே கிடையாது. இங்கே இந்த மலை அடிவாரத்தில் இருக்குது கோயில்.